வணக்கம். இன்று ஆர்ஆர்பி 2020ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ட்ரெயின் சம்பந்தமானது. A train 300 meter long is running at a speed of 54 km per hour. In what time will it pass a bridge 150 meter long? கேட்டிருக்கிறது என்ன? டைம். நமக்கு பேசிக் ஃபார்முலா தெரியும். distance divided by speed. Speed is equal to 54 km per hour னு கொடுத்திருக்காங்க. நம்ம டீல் பண்றது எல்லாமே மீட்டர்ல. ஆன்சரும் பாருங்க செகண்ட்ல கொடுத்திருக்கு. அதனால நமக்கு மீட்டர் per செகண்ட் வேணும். அப்ப நான் இந்த 54 5/18 மல்டிப்ளை பண்றேன். கிலோமீட்டர் பர் ஹவர் மீட்டர் பர் செகண்டா மாத்தணும்னா 5/18 மல்டிப்ளை பண்ணணும். ஸ்பீடு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப டிஸ்டன்ஸ் வேணும். டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு பாருங்க. அது டிராவல் பண்ண டிஸ்டன்ஸை கொடுக்காம அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ட்ரெயினோட லென்த் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அது 150 மீட்டர் லென்த் உள்ள பிரிட்ஜை கிராஸ் பண்ணுது அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ட்ரெயின் சம்பந்தமான கேள்விகள் வரும்போது 2 பாயிண்ட் சொல்லுவாங்க. ஒன்று, ஒரு போல், ஒரு ஹியூமன் பீயிங் இவங்களை கிராஸ் பண்றதா சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ட்ரெயின் தன்னுடைய லென்த்தையே அது டிராவல் பண்றதா அர்த்தம். அது இல்லாம 150 மீட்டர் பிரிட்ஜை அது கிராஸ் பண்றதா அவங்க சொல்றாங்கன்னா ட்ரெயினோட லென்த்து பிளஸ் பிரிட்ஜோட லென்த்து அது ரெண்டையுமே அது டிராவல் பண்றதா அர்த்தம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, ட்ரெயினோட லென்த் 300 மீட்டர் அண்ட் பிரிட்ஜோட லென்த் 150 மீட்டர். அப்ப இப்போ நமக்கு டைம் வேணும். டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் 450 மீட்டர் அது கிராஸ் பண்ணணும். அதோட ஸ்பீடு என்னன்னு கேட்டீங்கன்னா 15 மீட்டர் per second, 30 seconds. Option B is the answer. ஸ்பீடு மீட்டர் per செகண்ட்ல மாத்துறதுக்கு 5/18 மல்டிப்ளை பண்ணணும். அதோட ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க, 1 கிலோமீட்டர் per ஹவர்ங்கிறது மீட்டர்ல எழுதிக்கிட்டேன். அவர் அதை செகண்ட்ஸ்ல எழுதணும்னா எவ்வளவு இருக்கு? 3600 செகண்ட்ஸ் இருக்கு. அதை எழுதிட்டேன். இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. அப்போ 5/18 மீட்டர் per செகண்ட்னு வரும்.